தனது குருவின் ஆணைப்படி வேதாளத்தை பிடித்து கொண்டு வரும் வழியில் திரும்பவும் வேதாளத்தை தூக்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாரு விக்ரமாதித்தன். அப்போ வேதாளம் சிரிச்சுக்கிட்டே, மன்னா, ஒரு நாட்டை ஆள்றவனுக்கு வெறும் வீரம் இருந்தால் மட்டும் போதாது, நல்ல மனசும் இருக்கணும். அதை பற்றி ஒரு கதையை சொல்கிறேன் கேளுன்னு ஆரம்பிச்சிச்சு. ஒரு காலத்தில் சுதச்சினர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். அவரோட ஆட்சியில் மக்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. நாட்டில் செழிப்பு, அமைதி எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ராஜாவுக்கு ஒரு பெரிய கவலை, அவருக்கு வாரிசு இல்லை. எனக்கப்புறம் இந்த நாட்டை யார் நல்லா ஆள்வாங்கன்னு தினமும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் தன் மந்திரி கங்காதரரை கூப்பிட்டு இதை பற்றி பேசினாரு. அப்போ மந்திரி, அரசே, நம்ம நாட்டில் வித்யாசாகர் அப்படின்னு ஒரு பெரிய குரு இருக்காரு. அவரோட குருகுலத்தில் நிறைய இளவரசங்க, வீரகங்க பயிற்சி எடுக்கிறாங்க. அங்கே போனால் நல்ல வாரிசை கண்டுபிடிக்கலான்னு சொன்னார். ராஜாவுக்கும் அது நல்ல யோசனைன்னு தோணுச்சு. மறுநாளே இருவரும் குருகுலத்துக்கு போனாங்க. அங்க குரு வித்யாசாகர் அவர்களை வரவேற்றாரு. அவர் சொன்னாரு, சரியான நேரத்துல வந்திருக்கீங்க அரசே. இப்போ இங்க போட்டிகள் நடக்குது. அதுல இருந்து உங்களுக்கு தகுதியான வாரிசை தேர்வு செய்யலாம்னு. அதுக்கப்புறம் 3 சிறந்த மாணவர்களை அழைச்சு நீங்க 3 பேரும் 3 திசையில 1 மாதம் பயணம் பண்ணிட்டு வாங்க, என்ன பார்த்தீங்கன்னு வந்து சொல்லணும்னு அனுப்பி வைத்தாரு. 1 மாதத்துக்கு அப்புறம் 3 பேரும் திரும்பி வந்தாங்க. முதல்ல ஜெயன் அப்படின்னு ஒருத்தன் வந்தான். அவன் வில்வித்தையில ரொம்ப பெரிய வீரன். அவன் சொன்னான், நான் வடக்கு திசை போனேன். அங்க சில இளைஞர்களுக்கு ரகசியமா ஆயுத பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. நாட்டுக்கு ஆபத்து வரும்னு புரிஞ்சிச்சு. அதனால அந்த பயிற்சி கொடுத்தவனை அம்பு எய்தி கொன்றுட்டேன்னு பெருமையா சொன்னான். அடுத்தது விஜயன் வந்தான். நான் தெற்கு போனேன். அங்க கொள்ளையர்கள் ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க. மக்கள் பயந்துட்டு இருந்தாங்க. அதனால அங்க இளைஞர்களை சேர்த்து வாள் சண்டை கற்றுக் கொடுத்தேன். இப்போ அவங்க தைரியமா எதிர்த்து நிக்கிறாங்கன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கௌதமன் வந்தான். அவன் அமைதியா, நான் கிழக்கு போனேன். அங்க பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனா ஒரு கோயில்ல ஒரு பள்ளி சிற்பத்துல சிக்கிக்கிட்டு தவிச்சது. மற்ற பள்ளிகள் அதுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்ததை பார்த்தேன். அதை பார்த்து மனசு நெகிழ்ந்துச்சு. உடனே ஒரு சிற்பியை கூட்டிக்கிட்டு வந்து அந்த பள்ளியை காப்பாத்தினேன். அதுக்கப்புறம் ஒரு காட்டுல கிணத்துல விழுந்த யானை குட்டியையும் மக்கள் உதவியோட காப்பாத்தினேன். அங்கிருந்த மக்களுக்கெல்லாம் ஒற்றுமையா அன்பா வாழணும்னு சொன்னேன்னு சொன்னான். இதை கேட்ட ராஜாவும் மந்திரியும் தான் குழம்பிட்டாங்க. ஜெயனும் விஜயனும் ரொம்ப வீரமா இருக்காங்க, இவர்கள்ல ஒருத்தன்தான் இளவரசன் ஆகணும் போலன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா குரு வித்யாசாகர் சொன்னாரு, இல்ல அரசே, கௌதமன் தான் இந்த நாட்டுக்கு சரியான வாரிசு. ராஜா ஆச்சரியப்பட்டு எப்படின்னு கேட்டாரு. அப்ப குரு சொன்னாரு, வீரம் மட்டும் இருந்தா போதாது, மக்கள் மேல் அன்பும் கருணையும் இருக்கணும். கௌதமனிடம்தான் அந்த நல்ல மனசு இருக்கு. அவன் மக்களை ஒற்றுமையா வாழ வைப்பான்னு சொன்னாரு. ராஜாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சு, நீங்க சொல்வது சரிதான்னு ஒத்துக்கிட்டாரு. இவ்வளவு சொல்லிட்டு வேதாளம் விக்ரமாதித்தனை கேட்டுச்சு, மன்னா, இவ்வளவு வீரமா இருந்த ஜெயனையும் விஜயனையும் விட்டுட்டு பள்ளி யானை காப்பாத்தின கௌதமனை ஏன் தேர்வு பண்ணாங்க? அதுக்கு விக்ரமாதித்தன் சிரிச்சுட்டு, ஒரு நல்ல ராஜாவுக்கு வெறும் வீரம் இருந்தா மட்டும் போதாது, மக்களோட கஷ்டம் புரிஞ்சுக்கிற மனசும் வேணும். ஜெயனும் விஜயனும் போராட தெரிஞ்சவங்க, ஆனா கௌதமன் மக்களை ஒன்றுபடுத்த தெரிஞ்சவன். அதனாலதான் குரு அவனை தேர்வு செய்தார்னு சொன்னாரு. விக்ரமாதித்தன் பேசின உடனே வேதாளம், அடடா, நீ மறுபடியும் சரியான பதில் சொல்லிட்டியேன்னு சொல்லிட்டு மீண்டும் மரத்துக்கு பறந்துச்சு.